ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த கருவேப்பிலெல்லாம் பாருங்கள். இதில் ஒரு 4-5 செடி இருக்கும். இது ரோட்டில் தன்னால் முளைச்சிருக்கதை எடுத்துகிட்டு வந்து வச்சது தாங்க. ரோட்டில் இருந்தால் அது தன்னால் வீணாக தான் போயிடும், காஞ்சி போயிடும். சரின்னு எடுத்துகிட்டு வந்து வச்சேன். இது வந்திருக்கு பாருங்கள். இந்த இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். எல்லா செடிங்களுக்கு இடையில தான் வச்சுருக்கேன். ஒரு 4-5 வச்சோம்னா அதில் ஒரு 2 பொழைச்சிக்கும். எங்கே பார்த்தாலும் ரோட்லலாம் அது பாட்டு முளைச்சிருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சாலே வந்துடுது பாருங்கள். நேற்று மல்லி பதியம் போட்டது இது உள்ளே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, நிழலாக இருக்குது பார்த்தீங்களா. இது இப்படி இருக்கட்டும், அதான் உள்ளே தள்ளி வச்சுட்டேன். இது கவர்லாம் போட வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். ஒரு 30 நாளுக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். திராட்சை கொடி கூட வேறு ஏதோ ஒரு கொடி வந்திருக்கு. பீர்க்கங்காய் விதை, சுரக்காய் விதை ஏற்கனவே போட்டது முளைச்சி வந்திருக்கான்னு நான் தெரியல. மழை வரவும் இது என்னன்னு தெரியல, கமெண்டில் சொல்லுங்கள். இந்த நுனியை கட் பண்ணி விட்டுறணுமா, அதுவும் நீங்கள் சொல்லுங்கள். திராட்சை கூட கொஞ்சம் வந்திருக்கு, நிழலில் தான் வச்சுருக்கேன். பன்னீர் திராட்சைன்னு சொன்னாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.